அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொளி என்னன்னு கேட்டீங்கன்னா, மேட்ரிக்ஸை ரைட் எப்படி ஜியாமெட்ரியில் பயன்படுத்துறாங்க. ரைட், ஜியாமெட்ரினா வடிவியல், மேட்ரிக்ஸ்னா அணி பயன்படுத்துறாங்க. இதான் பார்க்க போறோம். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, பல இயற்பியல் உலகம் வந்து டைனமிக்ஸில் இருக்கும். சரியா? அப்போ டைனமிக்ஸில் இருக்கும்போது நான் ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் இன்னொரு பிளேனில் உள்ளவங்க ஒரு பொருளை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க அந்த மரத்தை பார்க்கறதுக்கும் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறவங்க அந்த மரத்தை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ரைட், பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க அந்த மரத்தை பார்க்கறதுக்கும் சேட்டலைட் அந்த மரத்தை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு மாற்ற வேண்டியது இருக்கும். அதைத்தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். அதை மட்டும் நான் என்ன செஞ்சிடறேன், சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் ஓ, திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. இந்த ஆங்கிள் தீட்டா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தெரியணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓபி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓபினா உடனடியாக ஓஏ காஸ் தீட்டா இப்படி சொல்ல தெரியணும். ஏன்னா உங்கள் மைண்ட்லேயே ஓடிடணும். ஸோ காஸ் தீட்டா அப்படின்னா adjacent side divided by hypotenuse. ஸோ adjacent sideங்கிறது ஓபி, ஹைபாட்னியூஸ்ங்கிறது ஓஏ. அப்போ ஓபியை சொன்னால் நம்ம எப்படி சொல்லணும், ஓஏ காஸ் தீட்டான்னு சொல்லணும். அதே மாதிரி ஏபி எப்படி சொல்லணும், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஓஏ சைன் தீட்டா. இதெல்லாம் வந்து மின்னல் வேகத்தில் நீங்கள் வந்து செய்வதற்கு பழகிக்கிடணும். அதை பழகிக்கிட்டால் நம்ம இப்போ என்ன செய்யலாம், இப்போ நம்ம செய்யக்கூடிய டெரிவேஷன்ஸை வந்து ரொம்ப சின்ன சைல்டிஷ் கேம் மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளை விளையாட்டு தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். இது மெயின் அந்த உலகத்தில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது கலீலியோ. சரிங்களா? இப்போ நம்ம வேலைக்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. ரைட், ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. இது வந்து எக்ஸ், இது ஒய். சரியா? ஏதோ ஒரு புள்ளி இருக்கு, இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கலாம். சரியா? புள்ளி தெரியுதா? வேணா இன்ட்டு மாதிரி காமிச்சுக்கிறேன். ஒரு பாயிண்ட் பி இருக்கு. இந்த பாயிண்ட் பி எப்படி சொல்லுவேன், எக்ஸ் காமா ஒய்ன்னு சொல்லுவேன். இது நம்மளுக்கு வேண்டாம், நம்ம அழிச்சிக்கலாம். இது நம்ம அழிச்சிடலாம். சரிங்களா? எக்ஸ் கமா ஒய் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த டிஸ்டன்ஸு எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸு ஒய் இல்லையா? அதனால தான் பி பாயிண்ட் எக்ஸ் ஒய். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதை இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டம் பார்க்குது. அதுக்கு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். அந்த இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி இருக்கு. இது வந்து கேபிட்டல் எக்ஸ். ரைட், இந்த கேபிட்டல் எக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பழைய கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருந்த ஆங்கிள் தீட்டா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு. சரியா? அப்போ ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், இங்கே எப்படி மாறி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கும். சரியா? இது கேபிட்டல் ஒய். இப்போ என்னன்னா, இந்த ஸ்மால் எக்ஸில், இந்த பழைய எக்ஸ்ஒய் பிளேனில், ஸ்மால் எக்ஸ்ஒய் பிளேனில் இந்த பி எப்படி தெரிஞ்சு, எக்ஸ் ஒய்யா தெரிஞ்சு. இந்த புதுசாக வந்த இந்த பிளேனில் இந்த பாயிண்ட் எப்படி தெரியும், இப்படி தெரியும். இங்கே பாருங்க, இதுக்கு வெர்டிகலா. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். இதுதான் கேபிட்டல் எக்ஸ். அப்போ இது இங்கே பாருங்க, இதுக்கு அப்படியே வெர்டிகல். இதுதான் கேபிட்டல் ஒய். நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஒய் பழைய இந்த கோஆர்டினேட்டுக்கும் புதுசாக இப்போ உருவாயிருக்கலையே அந்த எக்ஸ் ஒய், இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ கிரவுண்ட்ஸை சார் என்ன செஞ்சுட்டேன், செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போகலாம். இது வந்து இப்போ என்ன விஷயம் சொல்லணும், இது வந்து தீட்டா. இந்த தீட்டா எதுக்கு, பழைய எக்ஸுக்கும் புது எக்ஸுக்கும். அப்போ இந்த பழைய ஒய்க்கும் புது ஒய்க்கு உள்ள ஆங்கிள் தீட்டா. அப்போ இந்த ஆங்கிளும் தீட்டா இல்லையா, ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கு தீட்டா. இந்த ஆங்கிள் தான் இங்கே ப்ரொனவுன்ஸ் ஆகும். அப்போ இந்த ஆங்கிளும் தீட்டா. சரியா? இப்போ இது என்ன செய்கிறேன், இப்படி ஒரு லைன் போட்டிருக்கேன். உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்க. இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த எக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இதான் என் நோக்கம். சரியா? அப்போ நான் என்ன பார்க்குறேன், இந்த எக்ஸ் எங்கே இருக்கான்னு பார்க்குறேன். எக்ஸ் எங்கே இருக்கான், இந்த இடத்துல இருந்து. சரியா? இவனை நம்ம கழிச்சிட்டா இந்த எக்ஸ் கிடைச்சிருவான். சரியா? அப்போ இந்த எக்ஸ் யாரு, இந்த எக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது இல்லையா. இந்த தூரம் என்ன, ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ஓஏங்கிறது என்னது, இந்த எக்ஸ் உடைய காஸ் தீட்டா இல்லைங்களா. அப்போ எக்ஸ் காஸ் தீட்டா, இதுதான் ஓஏ. இதுலேருந்து இவனை கழிக்கணும்.
சரிங்களா? இவனை கழிச்சு எப்படி கழிக்கிறது? இந்த டிஸ்டன்ஸ் ஒய், இதான ஒய், புது ஒய், கேபிட்டல் ஒய். இவன் வந்து ஒய். இந்த ஒய்க்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இவனை கழிச்சிட்டோம்னா இந்த தூரத்துல இருந்து இந்த தூரத்தை கழிச்சிடணும். சரியா? அப்ப எக்ஸ் காஸ் தீட்டால இருந்து ஒய், இவன் எப்படி இருக்கான்? தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கான், மைனஸ் ஒய் சைன் தீட்டா. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? பழைய எக்ஸுக்கும் புது எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்டுக்கும் ரிலேஷன் கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரி ஒய்யும் முயற்சி பண்றேன். நீங்களும் இப்போ ஒரு செகண்ட் உங்க மனசால முயற்சி பண்ணுங்க. எனக்கு என்ன வேணும்னா இந்த ஒய் வேணும். எந்த ஒயில இருந்து? இந்த ஒயில இருந்து. சரியா? அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ஒய் இருக்கு இல்லையா, இந்த ஒய்யை ரெண்டு பிரிவா பிரிக்கிறேன். அங்க பாருங்க, ஒன்னு இந்த தூரம் பிளஸ் இந்த தூரம். இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? ஒய் கிடைச்சிரும். இந்த தூரத்தை எப்படி பாக்குறது? இந்த தூரம்ன்றது இந்த தூரம் தான். இவன் எப்படி இருக்கான்? அந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கான். ரைட். அப்ப இவனை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். ரைட். அதோட இவனையும் கூட்டணும், இவனை கூட்டணும் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸை கூட்டணும். இந்த டிஸ்டன்ஸ் யாரு? இவனுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கான். அப்ப பிளஸ் ஒய் காஸ் தீட்டா. இதான் பிள்ளைகளா விஷயம். இப்படி உங்களால யோசிக்க முடிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து எப்படி ஆயிருவீங்க? நீங்க மிகப்பெரிய ஆளா மாறிடுவீங்க. இப்படி உங்களுக்கு யோசிக்க தெரியணும். ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்? இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறேன். இதை எழுதிக்கலாம். இது எப்படி இருக்கு? என்ன ஃபார்ம்ல இருக்கு? இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதுறேன். எழுதுனா என்ன இருக்கும்? காஸ் தீட்டா, ரைட், மைனஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா. ரைட். இவனையும் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் இவனையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம நோக்கம் என்ன? இந்த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கிடைக்கணும். அப்ப இவனை யாரை வச்சு நம்ம பிரிக்கிறணும்? இன்வர்ஸால பிரிக்கிறணும், நேர்மாறால பிரிக்கிறணும். இவ்வளவுதான சிம்பிள் விஷயம். அப்ப இவனுக்கு நேர்மாறு பார்க்கணும். நேர்மாறு பார்க்கறதுக்கு முதல்ல என்ன வேணும்? டிட்டர்மினன்ட் வேணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. சரிங்களா? சோ டிட்டர்மினன்ட் 1. அடுத்து என்ன பார்க்கணும்? இவனுக்கான கான்ஜுகேட் பார்க்கணும், அட்ஜாயின்ட் பார்க்கணும். அட்ஜாயின்ட்க்கு என்ன பண்ணுவீங்க? இவன் ரெண்டு பேரும் மாத்துவீங்க, இவனை சைன் மாத்துவீங்க. சரியா? அப்ப இது 1/1 வேண்டியதில்லை. இப்போ நான் என்ன செய்யறேன்? இப்போ வந்து நல்லா தெரிகிற கலர் எடுத்துக்கலாம். ஐ டேக். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ 1/1 இவன் மாத்தினா அதே தான் இருக்கான். காஸ் தீட்டா இங்க எப்படி தான் இருக்கான்? அவன் காஸ் தீட்டாவா தான் இருக்கான், மாத்தினாலும் மாறதில்லை. இவன் என்ன ஆவான்? சைன் மாறும் இல்லையா? சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. சரிங்களா? இவனால இவனை மல்டிப்ளை பண்ண இவன் கேன்சல் ஆயிடுவான். சரியா? அப்ப இவன் கேன்சல் ஆயிட்டா இங்க யார் மட்டும் தான் மிச்சம் இருப்பா? எக்ஸ் ஒய் மட்டும் தான் மிச்சம் இருப்பான். சரிங்களா? இதை வச்சு பெருக்கிட்டா இவன் மட்டும் தான் மிச்சம் இருப்பான். இவனை வச்சு இதே ஆளை வச்சு இவனையும் பெருக்க போறேன். சரியா? சோ திஸ் guy is going to be equal to, இவனை வச்சு இவனை பெருக்கிட்டு இவன் கேன்சல் ஆயிட்டான், மிச்சம் எக்ஸ் ஒய் இருக்கான். இதே வேல்யூ வச்சு இவனை பெருக்கிறேன், எக்ஸ் ஒய். இப்ப பாருங்க, அப்ப என்ன கிடைச்சிருச்சு எனக்கு? கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கிடைச்சிருச்சு. அப்ப எப்படி இருக்கு பாருங்க? அது கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் தீட்டா பிளஸ் ஒய் சைன் தீட்டா இல்லைங்களா? ஸோ எக்ஸ் காஸ் தீட்டா பிளஸ் ஒய் சைன் தீட்டா. கேபிட்டல் ஒய் என்னவா இருக்கு? ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் சைன் தீட்டா பிளஸ் ஒய் காஸ் தீட்டா. சரியா? இதுதான் பிள்ளைகள விஷயம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் இருக்குங்க பாருங்க. அதே உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. என்ன கேரக்டர் இருக்கு? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டா. என்ன பியூட்டிஃபுல் கேரக்டர் இருக்கு? சப்போஸ் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன பார்த்த மாதிரி இருக்கு? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கு பாருங்க. அப்ப இதனுடைய டிரான்ஸ்போஸ் ரைட் எதா மாறிடுச்சு? அந்த மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸா மாறிடுச்சு. சோ இந்த பியூட்டிஃபுல் கேரக்டர் இந்த மேட்ரிக்ஸ்க்கு இருக்கு. இதை சொல்லிட்டு இப்ப சார் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, உங்க புக்ல உள்ளதே காமிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு புரிதல்ங்கிறது கிடைக்கும். இங்க பாருங்க, இப்ப நான் புக் எடுத்துட்டேன். இப்போ ஒரு முறை இதையும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் தீட்டா பிளஸ் ஒய் சைன் தீட்டா. இங்க என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் சைன் தீட்டா பிளஸ் ஒய் காஸ் தீட்டான்னு இருக்கு. இப்போ நம்ம புக் எடுத்துக்கோங்க. ரைட். புக்ல நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா,
பாருங்க எக்ஸ் எக்ஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஒய் சைன் தீட்டா, இங்க எக்ஸ் சைன் தீட்டா பிளஸ் ஒய் காஸ் தீட்டா. அதாவது எங்கேயோ தப்பு பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க காஸ் தீட்டாவே எக்ஸையும் இருக்குன்னா எக்ஸ் காஸ் தீட்டா, ரைட். சைன் தீட்டாவே இதையும் இருக்குன்னா பிளஸ் ஒய் சைன் தீட்டா, இங்க மைனஸ் போட்டிருக்காங்க. இது தவறு. அதே மாதிரி இங்க பாருங்க மைனஸ் சைன் தீட்டாவே எக்ஸையும் இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் சைன் தீட்டா, இங்க பிளஸ் போட்டிருக்காங்க. தவறு. இந்த தப்பு ஏன் விட்டுருப்பாங்க நான் நினைக்கிறேன், இது எங்க இருந்தோ காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்க இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணதான் நான் நினைக்கிறேன், சம்வேர். எஸ், இந்த இடத்துல மோஸ்ட்லி என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது இது கேபிட்டல் எக்ஸை மட்டும் கேபிட்டல் எக்ஸையும் கேபிட்டல் ஒய்யும் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்யா மாற்றிருக்காங்க. ஆனால் என்ன செய்யலை, அதை சரியாக செய்யலை. அதனால இதை பார்க்குறவங்க கவனமாக இதை என்ன செஞ்சுக்கோங்க, வச்சு சரி பண்ணிடுங்க. அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரும் இதை பார்ப்பீங்க இந்த காணொலியை, அவங்களும் பிள்ளைகளுக்கு இதை என்ன செஞ்சிருங்க, இப்படி புக்கில் வந்து இந்த பிழை இருக்கிறத வந்து நீங்கள் என்ன செஞ்சிருங்க, சுட்டி காமிச்சிருங்க. சரியா? உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.